அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு கதை சொல்றோம். ஒரு ஊர்ல ஒரு ஞானி ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை பார்க்க ஒரு பெரிய பணக்காரர் போறாரு. போயிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அந்த ஞானி கிட்ட செல்வந்தர் சொல்றாரு, எங்கிட்ட வந்து நிறைய வசதிகள் இருக்கு, எல்லாமே இருக்கு, நான் ரொம்ப பணக்காரரா இருக்கேன், எனக்கு தேவையான பொருள் எல்லாம் என்கிட்ட இருக்கு, அது மாதிரி நான் ஆரோக்கியமாவும் இருக்கிறேன், எந்த நோய் நொடியும் என்கிட்ட இல்லை, நான் சந்தோஷமா இருக்கிறேன், அதனால நான் யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு சொல்றாரு. அப்படி சொல்லி பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஞானி வந்து சிரிச்சுட்டு அதை கேட்டுட்டு இருந்துட்டு என்ன பண்றாரு, சரிவா கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரலாம் அப்படிங்கிறாரு. சரி நடக்கலான்னு போகும்போது வெளியில பார்த்தா ரொம்ப அதிகமா வெயில் இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த பணக்காரர் என்ன பண்றாரு, யோசிக்கிறாரு, இவ்வளவு வெயில நடந்து போகணுமா அப்படின்ட்டு. இருந்தாலும் ஞானி கூப்பிட்டாரு, நம்ம அதை தட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு சரி வாங்க நடந்து போகலாம் அப்படின்னு 2 பேரும் அந்த வெயில்ல போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த வெயில் தாங்க முடியல செல்வந்தருக்கு. வெயில் தாங்க முடியாம என்ன பண்றாரு, கொஞ்சம் சுத்தி முத்தி பாக்குறாரு, நல்லெண்ணெய் நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு பாக்குறாரு. அப்ப சுத்தி முத்தி பார்க்கும்போது எந்த நிழலுமே இல்லை. அதை பார்த்துட்டு அந்த ஞானி என்ன சொல்றாரு, என்ன தேடுற அப்படிங்கல இவர் சொல்றாரு, நான் எனக்கு வெயில் அதிகமா இருக்கு, என்னால நடந்து வர முடியல, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கலாம், நிழல்ல பாக்குறேன் அப்படின்ட்டு நிழல தேடுறேன் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, உங்ககிட்ட தான் நிழல் இருக்குல்ல, நீ அந்த நிழல்ல ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல, இளைப்பாறலாம்ல, நீ ஏன் அடுத்தவங்க நிழல தேடுற அப்படின்ட்டு கேட்கிறாரு. இப்ப அவர் யோசிக்கிறாரு, என்ன இப்படி சொல்றீங்க அப்படிங்கல. ஆமா, இப்பதான் நீ சொன்ன உங்ககிட்ட எல்லா வசதியும் இருக்கு, எதுவுமே தேவையில்லை, அடுத்தவங்களை சார்ந்து இருக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னீங்க, அதனால நீ ஏன் அடுத்தவங்க உதவியை எதிர்பார்க்கற, உங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு உன்னை காப்பாத்திக்கலாம்ல அப்படின்ட்டு சொல்றாரு. அப்பதான் வந்து அந்த பணக்காரர் வந்து உணர்றாரு, அதாவது எவ்வளவுதான் நம்ம பொருட்கள் வசதிகள் இருந்தாலும் நம்ம தேவைகளுக்கு வந்து நம்ம அடுத்தவங்கள சார்ந்துதான் வாழணும். வீடா இருந்தாலும் சரி, அலுவலகமா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல நம்ம மட்டும் தனியா வாழ முடியாது. அதனால நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவியா இருக்கணும், அடுத்தவங்கள சார்ந்துதான் வாழ முடியும், நம்ம வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிறது அந்த கதை. அவ்வளவுதான்.